செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி போடி அருகே குரங்கணி சாலையில் இன்று காலை 10 மணிக்கு சீமானின் மாடு மேய்க்கும் போராட்டம் அங்கு நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். விவரங்களை வழங்கலாம். போடி நாயக்கனூர் சுற்றுப்பகுதியில் கரட்டுப்பட்டி, சூலப்புரம், பொட்டிப்புரம், சின்ன பொட்டிப்புரம் மற்றும் சுற்று கிராமங்களில் 20,000க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இவரை மேய்ச்சலுக்காக இப்பகுதியில் உள்ள வனப்பகுதிக்கு கொண்டு செல்லும் நிலையில் வனப்பகுதியினர் இவர்களுக்கு உரிய அனுமதி வழங்கவில்லை என்றும் அவ்வப்போது வழக்குகள் பதிவு செய்து வருகிறார்கள் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. கடந்த மே மாதம் 25ஆம் தேதி சன்னாசி என்பவர் இப்பகுதியில் மாடு மேய்க்க சென்ற பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இன்று அதே பகுதியில் அதாவது குரங்கணி மலைப்பகுதியில் உள்ள அடவுப்பாறை பகுதியில் தற்போது மாடு மேய்க்கும் போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்துள்ளார். இன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் இந்த போராட்டத்திற்காக தற்போது ஏராளமான போலீசார் மற்றும் வனத்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். உரிய அனுமதியின்றி இப்போராட்டம் நடைபெறுவதால் அப்பகுதியில் பாதுகாப்பிற்காக 7 அடுக்கு பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் அங்கே நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலையிலிருந்து அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழலில் நிலவி வருகிறது. காரணம் என்னவென்றால் இப்பகுதியில் உரிய அனுமதி இல்லாமல் இவர் மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அப்பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 500 மாடுகளும் அப்பகுதியில் செல்லும் பொழுது வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெற்றால் வழக்கு பதிவு செய்வதற்கும் அல்லது கைது செய்வதற்கும் சம்பவம் நிகழலாம் என்பதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர்.